வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கால். ஸோ கால்னால் டென்ஸ். ஓகேங்களா? பூத்கால், வர்த்தமான் கால், பவிஷ்ய கால் காலுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கால்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் டைம். ஸோ கால்னா அந்த டைம் எப்படின்னா முடிஞ்சிடுச்சா, இல்லை நடந்து கொண்டே இருக்கா, இல்லைன்னா நடக்க போதான். இதுதான் டென்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இது பூத்கால் பார்த்தீங்கன்னா பீத்தியே ஹுயே சமயம். பீத்தியே ஹுயே சமயம் என்னது, முடிஞ்சு போனது தான் பூத்கால், அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஸோ बीते हुए समय என்னது पास्ट टेंस. वर्तमान समय என்னது होने वाला. होने वाला ना जो अभी हो रहा है, जो विच इज़ हैपनिंग नाउ. भविष्य काल मीन्स आने वाले समय के बारे में बताते हैं. जैसे आने वाले समय என்னது வரப்போகிற நேரத்தை வரப்போகிறத சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு அப்படியே டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். बीते हुए समय को भूतकाल कहते हैं. ஸோ முடிஞ்சு போன டைம், இப்போ டைம் முடிஞ்சிச்சுன்னா பூத்கால், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் பூத்கால்னா தா தி தே ஆ இ ஆயா ஆயி ஆயே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓ ஆயா ஓ ஆ ஆயான்றது வரும். அப்புறம் கா சுக்கா சுக்கி சுக்கே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூத்காலில் வரும். ஸோ கல் வித்யாலய் பந்த் தா. ஸோ நேற்று கல்ன்றது நம்மளுக்கு 2 தடவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மாதிரி இருக்கும். ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணால் நாளைக்குன்றது மாதிரி இருக்கும். கல் வித்யாலய் பந்து தா. பந்து தா நானது நேற்று ஸ்கூல் லீவில் இருந்தது. அப்போ என்னது இது நேற்று பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? பபித் நே खाना खाया. பபித் சாப்பாடு சாப்பிட்டான். அப்போது खाना खाया, அப்போது லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ஆக்கி மாத்திரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்கி மாத்திரா தா தி தே வந்தால் சுக்கா சுக்கி வந்தாலும் நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ். உஸ்னே ஷாம் கோ மாரா தா. அவன் ஷாமை அடித்தான். உஸ்னே ஷாம் கோ மாரா தா. அப்போது என்ன ஆகுது, தா மாரா தா, அவன் அடித்தான். அப்போது பாஸ்ட் டென்ஸ். महादेवी वर्मा ने स्मरण लिखे थे. ஸோ महादेवी वर्मा கவிதைகள் அதெல்லாம் எழுதினாங்க. अंग्रेज ने भारत पर राज किया था. अंग्रेज भारत மேலே ராஜ்யம் பண்ணாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம மெயினாக பார்க்குறது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா தா இருக்கா தே இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்ண மூடித்தனமாக நம்ம பாஸ்ட் டென்ஸ்னு போட்டுடணும். ஸோ உங்களுக்காக நான் சில सेंटेंस கொண்டு வந்துக்கிறேன் பாருங்கள். वो खाना खा चुका था. मैंने पुस्तक पढ़ ली थी. मैं घूमने गया था. गाड़ी जा चुकी थी. रमेश पटना गया था. पहले मैं लखनऊ में पढ़ता था. राम ने रावण का वध किया था. ஸோ எல்லாமே பாருங்கள் மோஸ்ட்லி था. ஸோ அதே மாதிரி गई. वो अभी घर से निकल गई. वो अभी यहाँ से गई. वो अभी आया. ஓ அபி கயா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எதில் வரும்னா பார்த்தீங்கன்னா பூத்கால், அதாவது பாஸ்ட் டென்ஸில் நம்மளுக்கு வரும். ஸோ வர்த்தमान काल डेफिनेशन உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறேன்னா இதுவும் நம்மளுக்கு एग्जाम्पल வரும். क्रिया के जिस रूप में उसके वर्तमान समय के होने का बोध हो उसे वर्तमान काल कहते हैं. जैसे वर्तमान के समय जो अभी चल रहा हो, वो विच इज़ हैपनिंग नाउ. धोबी कपड़ा धो रहा है. ஸோ धोबी துணி துவைச்சிட்ருக்குறாங்க. अक्षत बाजार जा रहा है. ஸோ நீங்கள் வர்த்தமான் காலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரஹா ரஹே ரஹா ரஹா ரஹி ரஹே இதுதான் மோஸ்ட்லி நம்மளுக்கு வரும். ரஹா தா வந்துச்சுன்னா என்னது பாஸ்ட் டென்ஸ் அது வரும். யூ ஷுட் நாட் ரைட் மேம் சொன்னாங்க ரஹா வந்தாலே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரஹா தான்றது இங்கே நம்மளுக்கு தான்றது பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துட்டான். அப்போ படிச்சுட்டு இருந்தான், இப்போ என்ன பண்ணுறான் எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரஹா ஹே ரஹி ஹே रहे हे வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது प्रेजेंट टेंस. भविष्य काल क्रिया के जिस रूप से कार्य के आगे आने वाले समय में होने का बोध हो उसे भविष्यत काल कहते हैं. जो भविष्यत काल என்னது आने वाले समय என்னது வரப்போகிற நாட்களை நம்ம भविष्य काल சொல்லுவோம். जैसे हम कल विद्यालय जाएंगे. ஸோ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கா ஏங்கே ஊங்கா ஊங்கி ஏகா ஏகி இதெல்லாம் இதில் வரும், भविष्य काल வரும். जाएंगे जाएगा लूँगा. चिंटू कल कसौली जाएगा. ஸோ இந்த மாதிரி ஏகா ஏகி ஊங்கா ஊங்கி வரதில் நம்மளுக்கு भविष्य काल வரும். ஸோ இங்கே பாருங்கள் क्रिया के होने
या करने का समय का पता चला அப்படின்னா என்னது क्रिया என்னது verb ஸோ क्रिया के होने या करने समय समय வந்தாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் கால் का पता चलता है அப்போ தான் அந்த டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கால் which is the present tense or past tense future tense we have to find over here काल के कितने भेद है एवरीवन नोस 3 भेद है भूत भविष्य वर्तमान जो क्रिया बीते समय में हो चुकी बीते समय में हो चुकी बीते समय நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பூத்கால்னு சொல்லிட்டு आपको दिल्ली जाना होगा आपको दिल्ली உங்களுக்கு நீங்கள் வந்து दिल्ली மேபி நீங்கள் வந்து दिल्ली போகலாம் ஸோ போகலாம் होगा होगी ஸோ அப்போ என்ன வரும் பவிஷ்யத் கால் வரும் சரிங்களா ஸோ நேர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம் கால் வந்து என்னது டைமு கால் வந்து 3 டைம்ஸ் இருக்குது வர்த்தமான் காலில் வந்து ரஹா ரஹி ரஹே வரும் பூத்காலில் வந்து ரஹா தா था थी थे चुका चुकी आया आई गया गई வரும் भविष्य कालिல் வந்து ஊங்கா ஊங்கி ஏகா ஏகி खाएगा खाएगी जाएगा जाएगी खाऊंगा ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பவிஷ்ய காலில் வரும் சரிங்களா நன்றி வணக்கம்